அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதல் தனது அதிரடி நிர்வாக உத்தரவுகள் மூலம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறார். உள்நாட்டு அரசியல், வெளியுறவு கொள்கை மற்றும் உலக வர்த்தகத்தை வெறும் 30 நாட்களில் ட்ரம்ப் தலைகீழாக மாற்றியிருப்பது குறித்த காட்சி தொகுப்பு. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின் முதல் சில வாரங்கள் அசாதாரணமானவை என்றே கூறலாம். அமெரிக்க வரலாற்றிலேயே வேறு எந்த அதிபரும் பதவியேற்றவுடன் பிறப்பிக்காத அளவுக்கு வெறும் 27 நாட்களில் 65 உத்தரவுகளை பிறப்பித்து உலக நாடுகளை அதிர வைத்தார் ட்ரம்ப். இந்த உத்தரவுகளில் சில நீதித்துறையுடன் மோதலையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக பிறப்பு அடிப்படையிலான குடியுரிமை ரத்து உத்தரவு. இந்த நிர்வாக உத்தரவுக்கு பல மாகாண நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளன. தனது 2.0 ஆட்சியில் அண்டை நாடுகளான மெக்சிகோ, கனடாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரியை அறிவித்து அதிர வைத்தார் ட்ரம்ப். சீன இறக்குமதி பொருட்களுக்கும் அவர் 10% வரி விதித்தார். சில நாட்களிலேயே அமெரிக்காவுக்குள் வரும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு அவர் 25% கூடுதல் வரி விதித்தது இந்தியா உட்பட உலோக ஏற்றுமதி நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்தது. மருந்துகள், ஆட்டோ, செமிகண்டக்டர், மைக்ரோசிப், மரக்கட்டை இறக்குமதிக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் உலகளாவிய வர்த்தக போருக்கு வித்திட்டுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டினரை நாடு கடத்தும் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவை அடுத்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரை 8768 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 5690 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். 300க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் கை கால்களுக்கு விலங்கிடப்பட்டு இராணுவ விமானங்களில் அடைத்து நாடு கடத்தப்பட்டனர். ட்ரம்பின் நாடு கடத்தல் நடவடிக்கை நீடித்து வருகிறது. பனாமா கால்வாயில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து இருப்பதாக கூறி அதனை அமெரிக்கா திரும்ப பெற்றுக்கொள்ளும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்ற வேண்டும், கிரீன்லாந்தை வாங்க விரும்பும் அமெரிக்காவின் ஆளுகையின் கீழ் காசாவை கொண்டு வர வேண்டும் என்ற ட்ரம்பின் அடுத்தடுத்த அறிவிப்புகளுக்கு கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம், உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகுதல், காலநிலை அவசர நிலையை அறிவித்தல், வெளிநாட்டு உதவியை இடைநிறுத்தல் ஆகிய ட்ரம்பின் நிர்வாக உத்தரவுகளும் குறிப்பிடத்தக்கவை. அரசின் செலவுகளை குறைப்பதற்காக ட்ரம்பால் எலன் மஸ்க் தலைமையில் அமைக்கப்பட்ட டோஜ் எனப்படும் அரசாங்க செயல்திறன் துறையின் ஆட்குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளும் கடும் விமர்சனங்களை எழுப்பின. டோஜின் ஆலோசனையின் கீழ் இந்தியாவில் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்க அமெரிக்கா அளித்து வந்த நிதியை ட்ரம்ப் நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.